இன்றைக்கி என்ன நம்ம குழம்பு வைக்கலான்னா மொச்சை குழம்பு தான். மொச்சை வந்து சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அப்போ அது என்ன மொச்சை கிடைச்சாலும், ஏன்னா சில பேர் அது நாட்டு மொச்சை, கம்பெனி மொச்சை, 2 மொச்சை இருக்குது. நான் எந்த மொச்சை கிடைச்சாலும் செஞ்சுருவேன். ஏன்னா அது சீசன் அப்போ தான் சாப்பிட முடியும். மொச்சையை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணி வடிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 1 தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் அந்த கிரேவி பதம் வரும். அப்போ நம்ம வீட்டு பொடி, குழம்பு பொடி 1.5 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு மொச்சையும் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து தேங்காய், சோம்பு அரைச்சி ஊற்றி அதுவும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா மொச்சை கிரேவி ரெடி. சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக செஞ்சலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு அவியல் தான் செஞ்சேன். முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட் இந்த 3 காய் இருந்துச்சு. அதனால் அதை போட்டு அவியல் செஞ்சாச்சு. அவியல் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் பேக் பண்ணியாச்சு. நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனு மொச்சை கிரேவி. அந்த மொச்சையை கொஞ்சம் தனியாக எடுத்துட்டேன் அந்த தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி. அது மொச்சை கூட்டு, அப்புறம் காய் போட்டு அவியல், முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய். சாதம் வந்து ஹாட் பாக்ஸ்லேயே வச்சாச்சு. ஏன்னா டிஃபனில் பண்ணல, இன்றைக்கி போடலை. ஹாட் பாக்ஸ்லேயே போட்டுட்டு கொண்டு போயிட்டோம். அடுத்து இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடுனா ஆப்பம் சுடணும் ஒரு ஆசை. ஆனால் ஆப்பம் மாவு இல்லை. ஆப்பம் எப்படி அது ரெடி பண்ணலை. தோசை மாவை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிட்டு சரி சுட்டு பார்க்கலான்னு எடுத்தேன். அது ஒரு கொடுமையிலும் ரொம்ப கொடுமையாக போச்சு. அந்த ஆப்பத்துக்கு தொட்டுக்க எப்போயும் தேங்காய் பால் தான் செய்வேன். சரி இன்றைக்கி பாலும் பழமும் செய்யலான்னு நானும் ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். எந்த சைடு செய்வாங்கன்னு தெரியல. அது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு லைக் போட்டுருங்க.